காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் பல ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ள புறவழிச்சாலை பணிகள் காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசல் மற்றும் அதிகரிக்கும் சாலை விபத்துகள், பொதுமக்கள் உயிருக்கு ஆபத்தான சூழல், டிராபிக் நெரிசல், லாரிகள், மக்கள் அவதி. காஞ்சிபுரம், வந்தவாசி, மதுராந்தகம், செங்கல்பட்டு சாலைகள் சந்திக்கும் முக்கிய நகரமாக உள்ள உத்திரமேரூரில் தினமும் 50,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் நகருக்குள் நுழைகின்றன. சாலையோரங்களில் முறையற்ற வாகன நிறுத்தம், கல் குவாரிகளில் இருந்து வரும் லாரிகள், இதனால் நகரமே தினமும் ஸ்டாண்ட் ஸ்டில். அலுவலகம் செல்லும் மக்கள், மாணவர்கள் நேரத்திற்கு செல்ல முடியாமல் கடும் அவதி. நெரிசல் மட்டுமல்ல, விபத்துகளும் நாளுக்கு நாள் அதிகரிப்பு. 2013ஆம் ஆண்டு தொடங்கிய புறவழிச்சாலை திட்டம் கோடிக்கணக்கான ரூபாய் நிதி ஒதுக்கீடு. ஆனால் 13 ஆண்டுகளாக இன்னும் முடிவே இல்லை. மழை வெள்ளம் காரணம் காட்டி நிறுத்தப்பட்ட பணிகள் இப்போது முற்றிலும் கிடப்பில். அரசுகள் மாறினாலும் வாக்குறுதிகள் மட்டும் மாறவில்லை. உடனே புறவழிச்சாலை பணிகளை முடிக்க வேண்டும். உத்திரமேரூரில் தினசரி அவதியாக மாறிய போக்குவரத்து நெரிசல், இதற்கு தீர்வுதான் எப்போது? புறவழிச்சாலை பணிகளை அரசு உடனடியாக முடிக்குமா, அல்லது மக்கள் இன்னும் எத்தனை நாட்கள் சிக்கி தவிக்க வேண்டும்? என்னுடைய பெயர் பா.பூ. உத்திரமேரூர் பேரூராட்சி. கடந்த 2013ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் உத்திரமேரூர் புறவழிச்சாலை 4.2 கிலோமீட்டர் தொலைவிற்கு திட்டம் வகுக்கப்பட்டு அதுக்கு உண்டான நிதி ஒதுக்கப்பட்டது. அப்போதுலேருந்து இந்த பணியானது ரொம்ப லேட்டாக துவங்கினாங்க. தற்போது வரை அதிமுக ஆட்சி முடிந்து இப்போ திமுக ஆட்சியும் முடிந்து கடந்த 10 ஆண்டுகளாக இந்த திட்டம் மிக மெதுவாக பயணம் செய்கிறது. எப்படின்னா, இப்போ ஒரு 33 கோடி ரூபாய் திமுக ஆட்சியில் ஒதுக்குனாங்க. திட்டங்கள் பாதி அளவுக்கு கூட இன்னும் 50% அளவு கூட இன்னும் முழுமை பெறலை. இந்த திட்டத்தால் பார்த்தீங்கன்னா உத்திரமேரூரோட நகரத்தோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரியான போக்குவரத்து வசதி கிடையாது. ஒரே வழியை நம்பியே இருக்க வேண்டியது இருக்குது. இதில் இப்போது சமீப காலமாக மண், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய பாறைகள் ஏற்றி செல்லக்கூடிய வாகனங்களோட வரிகள் அதிகமாக இருக்குது. அதிக பாரம் சுமந்து சொல்லக்கூடிய வண்டிகளோட பாரம். இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய இறப்புகள், உயிரிழப்புகள் ஏற்படுது. இதை தடுக்கணும்னா ஒரே வழி பார்த்தீங்கன்னா இந்த புறவழிச்சாலை தான். இந்த உயிரிழப்புகளை முதல்ல தடுக்கணும், விபத்துகளை தடுக்கணும். புறவழிச்சாலை சீக்கிரமாக பணிகளை முடித்து மக்களோட பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். நகரத்தோட விரிவடைக்கு ஏற்ற மாதிரியான போக்குவரத்து வசதிகளை செய்து கொடுக்க வேண்டியது அரசோட கடமை. இந்த போக்குவரத்து விதியை சீக்கிரமாக வேலையை சீக்கிரமாக முடிக்கணும். நான் உத்திரமேரூர்லேருந்து பேசுகிறேன். என் பேர் அந்தோணி. சுமார் 5 ஆண்டுகளுக்கு முன்பாக உத்திரமேரூரில் இருக்கிற போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் பொருட்டு தமிழக அரசால் கொண்டு வரப்பட்ட புறவழிச்சாலை திட்டம் செயல்படுத்தப்பட்டது. அது அரசாங்கத்தின் மூலமாக அளவீடு பணிகள் எல்லாம் முடிந்து நில உடைமையாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிவாரணத் தொகை எல்லாம் கொடுத்து அரசாங்கம் செட்டில்மெண்ட் செய்துவிட்டது. ஆனால் வேலை மட்டும் துரிதமாக நடந்த பாடு இல்லை. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடந்து வந்த வேலை இப்போது திடீர்னு நின்று போச்சு. கனரக வாகனங்கள்லாம் திரும்பவும் எப்போதும் போல் போக்குவரத்து நெரிசலை குறைக்கணும்னு கொண்டு வந்த கனரக வாகனங்கள்லாம் உத்திரமேரூர் வழியாக, பஜார் வீதி வழியாக தான் சென்று வருகிறது. இதனால் அடிக்கடி விபத்துகள் நடந்து கொண்டு இருக்கிறது. எனவே அரசாங்கம் இதன் தலையிட்டு உடனடியாக இந்த புறவழிச்சாலை திட்டத்தை விரைந்து முடிக்க செயல்படுத்த வேண்டுமாய் பொதுமக்கள் சார்பாக நான் மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.